வீடுகளுக்குள் விஷ ஜந்துக்கள் நடமாடுவதாகவும் இடுப்பு அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாற்றுத்திறனாளிகள் வைத்துக்கொண்டு எங்கேயும் செல்ல முடியவில்லை என்று கண்ணீர் மல்க பெண் ஒருவர் பேட்டியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திண்டிவனம் சளவாதி ஏரி நிரம்பி ராமதாஸ் நகர், ஆலப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அதேபோல் திண்டிவனத்தில் இருந்து ஆலப்பாக்கம், விட்டலாபுரம், மானூர், ஆத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பாலமும் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த தண்ணீர் வெளியேற முடியாமல் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள் அதிக அளவில் வருவதாகவும் தண்ணீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். எதுவுமே ஒண்ணு போக முடியல, உள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்குது. குழந்தைங்களை என்ன போக முடியல, உள்ளே மடிக்க வைக்கிறது குழந்தைங்கள. ஒரு காய்கறி, ஒரு பால் எப்படி வரவங்க தேடி வருது பாம்பு, தண்ணி ஃபுல்லா வந்து போய் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வேளாங்கண்ணி, செபஸ்தியா தெரு, பூக்கார தெரு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்குட்பட்ட செபஸ்தியார் நகர், பூக்கார தெரு, சுனாமி குடியிருப்புகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 5 பெரிய ராட்சத இன்ஜின் மோட்டார்கள் கொண்டு மழைநீரை வடிய வைக்கும் பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை மாவட்ட கண்காணிப்பாளர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து நீரை வடிய வைக்கும் பணிகளை துரிதப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் விளை நிலங்களில் சாய்ந்தது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சம்பா நெல் சாகுபடி அனைத்தும் விளை நிலங்களில் சாய்ந்ததால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார்கள். இன்னும் 1 மாத காலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மழைநீரில் சாய்ந்து அழுகும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தாளங்குடி, நாரணமங்கலம் எல்லாம் ஏரியாவே அப்படியே மழை, ஒரு நாள் மழையிலே எல்லாம் சாஞ்சி போயிட்டு. நான் 5 ஏக்கர் சாகுபடி பண்றேன். நிறைய எல்லாம் அடகு வச்சுட்டு கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணி எல்லாம் தண்ணீரை போயிட்டு. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கும். 5 ஏக்கருக்கும் நான் அவ்வளவு செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணதுலேருந்து லாபம் எடுக்கிறதா, நஷ்டத்தை பார்க்கறதா, போனதை பார்க்கறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்ட நிலைமையில ஒண்ணுமே சொல்ல முடியாம இருக்கும். சாத்தூரில் காதல் தோல்வியால் ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேலகாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துராஜ். இவர் அப்பகுதியில் நிப்பு கம்பெனியில் கூலி வேலை செய்து வருகிறார். அப்போது முத்துராஜ் அப்பகுதியில் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த பெண்ணிற்கு சமீபத்தில் தனது நெருங்கிய நண்பருடன் திருமணம் ஆனதால் மனவேதனையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை மனவேதனையில் இருந்து வந்த முத்துராஜ் திடீரென வந்தே பாரத் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முத்துராஜ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் முன்னர் தனது காதலிக்காகவும் காதல் தோல்வி குறித்து, தனது மரணம் குறித்தும் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட சிற்பி மருத்துவமனையில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் சரவணகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டு ஒரு சிறுமி உட்பட 6 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று காலை தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் சரவணகுமார் மருத்துவமனைக்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தீ விபத்தானது தரைத்தளத்தில் வரவேற்பு அறையில் மின்கசிவு அல்லது பேட்டரி இணைப்பில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசியவர், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு மழை எச்சரிக்கை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மீட்பு குழுவினர் உள்ளிட்டோர் தயார் நிலையில் இருப்பதாகவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக பல்வேறு 97 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் தங்க வைக்க ஏதுவாக 97 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து துறைகளும் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக முழுவீச்சில் செயல்பட அறிவுறுத்தப்பட்டு களத்தில் செயல்பட்டு வருகின்றது. வெள்ள மீட்பு பணிகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்களில் உள்ள 41 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 3000 முதல்நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 639 குளங்களில் உள்ள நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் 32 குளங்கள் 70% மேல் நீர் நிரம்பியுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நிரம்பிய வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் இன்று திறக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மீண்டும் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் இன்று திறக்கப்பட்டது. இதன்படி சாத்தனூர் அணையில் இருந்து 13,000 கன அடி நீரும் வீடூர் அணையில் இருந்து 2,000 கன அடி நீரும் இன்று வெளியேற்றப்பட்டது. இதனால் ஆற்றின் ஓரம் உள்ள கிராமங்களான தவளக்குப்பம், புராணங்குப்பம், நோனாங்குப்பம், டிஎன் பாளையம், வில்லியனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் திருக்கார்த்திகையின் 8ஆம் நாள் திருவிழாவையொட்டி கோவில் மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் முருகப்பெருமான் தெய்வானையுடன் திருவாச்சி மண்டபத்தில் எழுந்தருளியதை தொடர்ந்து சிறப்பு பூஜை நடத்தி முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநதி காட்டாறுகள் கால்வாய்கள் மூலம் அதிக அளவில் தாமிரபரணி ஆற்றுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி அணைகளில் இருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் காரணமாக தாமிரபரணி சுத்தமல்லி அணைக்கட்டு பகுதிக்கு சுமார் 41,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் வந்து கொண்டிருக்கும் நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டவில்லை என்ற போதிலும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கும்பகோணத்தில் தனியார் கண் மருத்துவமனையை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்தியாவின் முன்னணி கண் மருத்துவமனைகளில் ஒன்றான மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் அதிநவீன மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.